மாறும் உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. சுய உதவி குழுக்கள் பொறுத்தவரை இந்தியா நாட்டிலேயே தமிழ்நாடு அரசு நிறைய முன்மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுடைய துறை கீழே இந்த சுய உதவி குழுக்களுடைய துறை ரொம்ப சிறப்பான முறையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு ஒரு அடையாள அட்டை வழங்கியிருக்கோம். இந்த அடையாள அட்டைகளுடைய நிறைய நலன்கள் உதவிகள் நம்ம சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக நம்முடைய ஆவின் மாதிரி கடைகளில், கோஆப்டெக்ஸ் கடைகளில் நம்ம இந்த சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்கள் வச்சிருக்கிற அட்டை காமிச்சால் அவர்களுக்கு தள்ளுபடி கூட கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய சுய உதவி குழு உறுப்பினர்கள் அவர்களுடைய பொருள்கள் பஸ்ஸில் கொண்டு போகும்போது கூட அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் அதுக்கு கூட சலுகை இந்த சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு இந்த அட்டை மூலமாக கிடைக்க போகுது. முன்னாடி சுய உதவி குழு உறுப்பினர்கள் அன்றது மட்டும்தான் இருந்தது. அவர்களுக்கு ஒரு பெருமை ஒரு அளவில் தமிழ்நாடு அரசு இன்று தினம் அவர்களுக்கு சுய உதவி குழு அட்டைகள், உறுப்பினர் அட்டைகள் எல்லாமே நான் வழங்கிட்டு வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு வாட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுய உதவி குழு உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட பொருள்களுக்கு ஒரு மேடை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கனவு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களது. அதுக்காக போன ஆண்டு நம்ம மദ്രാஸில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாபெரும் கண்காட்சி தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணியிருந்தது. அது மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமான வரவேற்பு பெற்றது. அந்த கண்காட்சியில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுடைய சுய உதவி குழு உறுப்பினர்களால் தயாரிக்கப்பட்ட பொருள்கள் அந்த கண்காட்சியில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா நாட்டில் வெளி மாநிலங்களிலிருந்து கூட நிறைய சுய உதவி குழு உறுப்பினர்கள் கூட இந்த ஒரு மாபெரும் கண்காட்சியில் பங்கேற்றிருந்தாங்க. குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், கேரளா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ் போன்ற வடக்கு மாநிலங்கள், தெற்கு மாநிலங்களில் கூட நிறைய சுய உதவி குழு உறுப்பினர்கள் கூட இந்த ஒரு கண்காட்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி தமிழ்நாடு அரசு மദ്രാஸ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் தெற்கு மாநிலத்தில் கூட நம்ம குறிப்பாக மதுரையில் இந்த ஒரு மாபெரும் கண்காட்சி ஏற்பாடு பண்ணணுன்ற நோக்கத்துடன் வருகின்ற 22ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரைக்கும் 10 நாள்களுடைய ஒரு மாபெரும் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா நம்ம மதுரை தமுக மைதானத்தில் நடக்கப் போகுது. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் இந்த ஒரு கண்காட்சி துவங்கி வைக்கிற ஒரு முயற்சி தமிழ்நாடு அரசு எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டு அரங்குகள் சுய உதவி குழு உறுப்பினர்களால் வைக்கப்படும். இதில் நம்மளுக்கு அனைத்து மாவட்டங்களுடைய ஜிஐ டேக் பெற்றுள்ள சுய உதவி குழுக்களால் உருவாக்கப்பட்ட பொருள்கள், உதாரணத்துக்கு நம்ம தஞ்சாவூர் பொம்மையிலிருந்து நம்முடைய மதுரை போன்ற பொருள்கள், ராமநாதபுரங்களுடைய கடலோர சுய உதவி குழு உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட பொருள்கள், அனைத்து பொருள்கள் இந்த கண்காட்சியில் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு திருவிழாவில் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்கள் எல்லாமே இந்த உணவு திருவிழாவில் வரப்போகிறது. திண்டுக்கல் தல்பாக்கட்டி பிரியாணி இருக்கட்டும், இல்லை நம்முடைய கோயம்புத்தூர் உடைய வெள்ளை மட்டன் பிரியாணி இருக்கட்டும், ஜிகர்தண்டா போன்ற அனைத்து சிறப்பு உணவுப் பொருள்கள் நம்ம சுய உதவி குழு உறுப்பினர்களால் நேரடியாக அங்கே தயாரிக்கப்பட்டு மதுரை மாவட்ட மக்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இந்த ஒரு கண்காட்சி மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். மாவட்டத்துடைய அனைத்து பொதுமக்கள் இந்த கண்காட்சிக்கு குடும்பத்துடன் வந்து நேரடியாக சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் பொருள்கள் வாங்கி இதுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.